அம்மா ஒரு பொண்ணை வந்து பார்த்தேம்மா. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னே அப்படியே வந்துட்டேம்மா. இந்த டைலாக்கே ஃபர்ஸ்ட் நான் கோப்படவே முடியாது, சிரிப்பு வருது. நாளைக்கு வந்து கல்யாணம் பண்றேன்னு சொல்றேன் அப்படிங்க. ஒரு ஆக்டிங்ல கூட நான் அவ்வளோ எமோஷன்ஸை கொண்டு வந்தேன். as a mother அவ்வளோ வந்துட்டு புசுக்குன்னு எனக்கு சிரிப்பு வந்துச்சு. Just take life easy. That is my mantra. ஸோ நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கிறீங்க அப்படின்றதுனால சின்ன வயசுலேருந்தே நம்பர் 1. ஐயோ நெக்ஸ்ட். ஐயோ அனிமல் மூவிலலாம் அவர் சும்மாவே போவாரு, அடிப்பாரு, ரன்பீர் கபூர் அதெல்லாம் ஒத்துக்கிட்டீங்க. ஒரு போலீஸ் கூட வர மாட்டாரு. அப்போ அதெல்லாம் ஓகே. எங்க சீரியல்ல ஒரு பொண்ணு வந்து அது கஷ்டப்படுறத காமிச்சா உங்களுக்கு எல்லாம் ஏன் பிடிக்கல? பட்டிருக்கேன். PGP Marine Kingdom, Chennai. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, பல சீரியல்கள்ல பல வருஷமா நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆர்த்தி ராம் மேம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். ஐ அம் டூயிங் குட். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். அதுவும் இல்லாம உங்களை வந்து சீரியல் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் இப்போ வந்து இருக்கீங்க பாக்குறதுக்கு. ஓகே, நான் ப்ராபப்லி இன்டர்வியூக்காக கொஞ்சம் ரெடி ஆகி வந்திருக்கேன். அப்படியா? ஓ, ஸோ நான் வந்து உங்களை வந்து கொஞ்சம் மாடர்னா வருவாங்கடா அப்படின்ற மாதிரியும் லைட்டா மாடர்னா பண்ணலாம்னு நினைச்சேன். பட் குமுதத்துக்குன்னு ஒரு there is ஒரு legendary ஒரு ஆமா அந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்து and when I'm doing a nice mother roles na கண்டிப்பா வந்து I think நான் ட்ரெடிஷனலா இருந்தாதான் it will look nice. ஓகே மேம், நீங்க வந்து சிங்கப்பெண்ணை சீரியல்ல இப்போ வந்து ஒரு சூப்பரான ரோல் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. பொதுவாக அந்த சீரியல் அப்படின்னு சொன்னாலே எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து கேட்கணும் ஒரு ஆர்வம் வந்துச்சு. இந்த சீரியல்ல வந்து இந்த தூக்க மாத்திரையை கலந்து மயக்கம் போட வைக்கிறது, இந்த படியில எண்ணெயை ஊற்றி வலிக்கி விடுறது, இதெல்லாம் வந்து செக்மெண்ட்டை ரெகுலராக பண்றாங்களே, அது நீங்க ஒரு ஆடியன்ஸை எப்படி பாக்குறீங்க? நீங்க சீரியல்ல இருக்கிறவங்களா கேட்கல, ஆடியன்ஸை எப்படி பாக்குறீங்க? பிகாஸ் நான் வந்து ஒரு சீரியல்ல வந்து டு பி வெரி ஹானஸ்ட் 8 years பேக் நானும் ஒரு சராசரி ஆடியன்ஸ் தான். ஸோ நான் வந்து மீடியா இண்டஸ்ட்ரியிலேருந்து வராததுனால முன்னாடி இது வந்து எனக்கு எதேச்சியா ஒரு கிடைச்ச வாய்ப்பை நான் வந்து பயன்படுத்திக்கிட்டேன். பிகாஸ் மை ஹஸ்பண்ட் வந்து அவருக்கு மூவி மேக்கிங் ப்ரொடக்ஷன் இதுலலாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால அவர் வந்து இஃப் யூ கெட்டிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணுன்னு சொன்னதுனால ஒரு ஒரு எல்லாருக்கும் கிடைக்காது. எல்லாரும் சொல்லுவாங்க தெரியுமா, ப்ரொடக்ஷன் சாப்பாடு எல்லாரோடையும் சாப்பிட முடியாது. சினிமா சூறாவளி கிடைக்குமா உங்களுக்கு? ஸோ ப்ரொடக்ஷன் சாப்பாடு நம்மளுக்கு வந்து அது அமைப்பு இருந்தாதான் it will come to you. ஸோ அந்த அமைப்பு ப்ராபப்ளி எனக்கு இருந்திருக்கு. அண்ட் இன்னைக்கு ஆல் த மெயின் சேனல்ஸில் வந்து ஆல் ப்ரைம் ஸ்லாட்டில் நான் பண்ணுறேன் அப்படின்னா ஐ திங்க் with no acting background and யாருமே நம்மள you know I don't come from any push or channel யாரும் தெரியாது. அப்படி வரப்போ அதுக்கு முன்னாடி நானும் ஒரு சராசரியான சீரியல் வந்து ஒரு ஐம் ஜஸ்ட் ஒரு வியூவர் தான். ஸோ அப்படி பார்க்குறப்போ இது வந்து நீங்கள் அந்த கதையோட நீங்கள் பயங்கர ஒரு இன்வால்மெண்ட் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எண்ணெய் ஊற்றுறது இது எல்லாமே வந்து நம்ம வந்து நிஜ வாழ்க்கையில் எப்படி போயிட்டு இருக்கோ அதே வந்து உங்களுக்கு சினிமாலேயோ இல்லை உங்களுக்கு சீரியல்லையோ காமிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்கும்? ஒன்றுமே இருக்காதே. நானும் வந்து பேக் எடுத்துகிட்டு தினைக்கும் ஆஃபீஸ் போகிறேன், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன், வரேன். there's no இன்ட்ரெஸ்டிங் திங். நம்மளுடைய வந்து இன்னொரு எல்லாருக்குமே ஒரு தாட் வந்து நம்ம இப்படி சோஷியலாக பழகிட்டு இருக்கோம். நம்மளுக்குன்னு உள்ள நிறைய தாட்ஸ் இருக்கும். அதோட இன்னொரு வேர்ஷனை வந்து சீரியல்லையும் படத்துலையும் காமிக்கிறப்போ தான் நம்மளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வருது அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாஜரேட்டட் மோடு ஆஃப் அதுக்குன்னு நிறைய வீட்டில் நடக்கலாமெல்லாம் இல்லை. நிறைய விஷயங்கள் நிறைய வீட்டில் நடக்க தான் செய்யுது. அது வந்து அது கொஞ்சம் லைட்டாக எக்ஸாஜரேட் பண்ணாதான் எல்லாரும் உட்காந்து பார்ப்பாங்க. சும்மாவே காமிச்சிட்டு இருந்தா இருக்காது. ஸோ இட் இஸ் எ லிட்டில் எக்ஸாஜரேட்டட். எஸ், சில டைம் ரொம்ப கிளீஷேவாக தோணும், சில டைம் கொஞ்சம் கிரிஞ்சாக தோணும். பட் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக வந்து ஒரு சில எலிமெண்ட்ஸை வந்து
அந்த உப்பு காரம் பெப்பர் எல்லாம் தான் இந்த விஷயங்கள். ஸோ சமையலுக்கு இதெல்லாம் தேவை, சீரியலுக்கு இது தேவை கண்டிப்பா. சோ சிங்கப்பெண்ணே சீரியல்ல இருந்து சில ப்ரோமோஸ்லாம் இருக்கு. ப்ரோமோஸ்ல வந்து கமெண்ட்ஸ் இருக்கு. அந்த கமெண்ட்ஸ் பத்தி நான் கேக்குறேன், அதுக்கு நீங்க ரிப்ளை கொடுங்க. சொல்லுங்க. எனக்கு இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்னன்னா, இந்த சிங்கப்பெண்ணே சீரியல் முதல் இடத்துல இருப்பதற்கு முக்கிய காரணமே எங்க அழகன் அன்புதான். ஆனா அவருக்கு வந்து முக்கியத்துவம் யாருமே கொடுக்க மாட்டீங்க, அது ரொம்ப வேதனையா இருக்குங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்க? அந்த மாதிரி இல்ல, அது ஒரு ட்ராக் தான். ஒரு அந்த கதைக்கு என்ன முக்கியமோ அழகா வந்து அதை வந்து டு பி வெரி ஹானஸ்ட், சன் டிவி இஸ் டேக்கிங் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் இன் மேக்கிங் திஸ் சீரியல். எங்கள் ப்ரொடியூசர் ஆகட்டும், அந்த ஹோல் குழு ஆகட்டும், டிரெக்டர் ஆகட்டும், டிரெக்டர்லாம் அவ்வளோ ப்ரொஃபஷ்னல், the cameraman is so professional, so the whole team இது ஒர்க் பண்றோம். ஸோ ஒருத்தருக்கு மட்டும் இது பேஸ் பண்ணி கதையை எடுத்துட்டு போனோம்னா இப்போ அவருடைய ஃபேன்ஸ் இவங்க இருக்கலாம், பட் ஹீரோயினுக்கு ஏற்ற ஃபேன்ஸ் ஒரு சில பேர் இருப்பாங்க. சில பேர் ஆன்டாகனிஸ்ட் ரொம்ப பிடிக்கும்ன்றவங்க இருப்பாங்க, அப்ப வில்லி தாயா கெத்துன்றவங்க இருப்பாங்க, வில்லி அப்ப காமிங்கடா அப்படின்ற மாதிரி. ஐயோ அவங்க பெரிய செம கெத்தா பண்றாங்க. ஸோ எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் டேஸ்ட் அண்ட் தேர் ஓன் பெர்செப்ஷன்ஸ். ஸோ எல்லாரையுமே வந்து ஒரு சேனலா அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ ஒரு லைன் அந்த இப்போ அன்புக்கு வந்து இம்பார்ட்டன்ஸே இல்லைன்னு சொல்ல முடியாது. அவருக்கேற்ற அவர் ஒரு சாஃப்டான ஒரு மனிதர். ஸோ அதுக்கேற்ற ஒரு இம்பார்ட்டன்ஸ், அதுக்கேற்ற ஒரு கதைக்களம் கண்டிப்பா வரும். ஸோ ஃபேன் சொல்றேன், டோன்ட் வரி, உங்க அன்புக்கும் செமையா ட்ராக் வரும். அன்பு கொடுக்க வரிசையில் வருவாரு, செமையா வருவாரு, அன்பா உங்க கூட எல்லாம் இருப்பாரு. ஸோ ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச், இட்ஸ் கோனா பி லாட் ஆஃப் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஆனந்தி புடுங்கியது புடுங்க போகுது எல்லாமே தேவையினால ஆணிதாங்க அப்படின்னு யாரெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏங்க ஆனந்தி வந்து she's representing that one category of நம்ம ஆளுங்களை, எந்த கேட்டகரி ஆஃப் ஆளுங்களை அவங்க ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னா, she's not educated, ஊர்ல இருந்து வராங்க, ஃபேமிலி முக்கியம்னு நினைக்கிற ஒரு பொண்ணு, ஆனா எப்படியாவது சம்பாதிச்சு நம்ம ஃபேமிலியை காப்பாற்றணுன்ற ஒரு பொண்ணு. இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க. நம்ம எல்லாம் ஓகே, நம்ம எல்லாம் பிளெஸ்ட், வி கம் ஃப்ரம் ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு எஜுகேட்டட் ஃபேமிலி கிடைச்சது, நம்மளுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். பட் இந்த கேட்டகரி ஆஃப் பொண்ணுங்களுக்கு பற்றி ஆர் அவங்களுக்கு லைட்டு வந்து ஒரு 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 ஸ்பாட்லைட் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி சீரியல்கள் மூலியமா தானே இந்த மாதிரியும் பெண்கள் இருக்காங்க அப்படின்றது. ஸோ இந்த கதைகளையும் வந்து வி ஹாவ் டு கெட் இன் டு இட். நோ, ஸோ புடுங்காததெல்லாம் கிடையாது. இட்ஸ் மோர் டு டூ தட் இந்த மாதிரி பொண்ணுங்களும் தே ஆர் கமிங் அவுட். இருந்தாலும் உங்களுக்கு கேட்ட கேள்வி புடுங்கிறது இல்ல, அவரு கேட்டதுக்கு தான் நான் சொல்றேன். ஐயோ நீங்க வந்து ட்விஸ்ட் பண்ணி இத மட்டும் எடுத்து போட்டு புடிங்கினது என்று பேசினார் ஆர்த்தி ராம் அப்படின்னு நீங்க அப்படி இல்ல கொலவெறி ஆயிடுவேன். ஆனந்தி என்ன புடிங்கினார் என்று கேட்ட ஆர்த்தி ராம், ஆனந்தி புடுங்கின எல்லா ஆணியுமே தேவையான ஆணிகள் தான். ஏன்னா ஆனந்தியாய் நிறைய பேர் இன்னைக்கும் தமிழ்நாட்டுல இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே, அவங்க எல்லாருக்காகவும் தான் நாங்க வந்து சிங்கப்பெண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் எடுத்து அவங்க எல்லாரையுமே கௌரவப்படுத்திக்கிட்டு இருக்கோம். So that's for that women who are underprivileged, பட் நாங்க எல்லாரையும் அவங்கள வந்து நீங்க underprivileged இல்ல, you do hard work, நீங்க வந்து you can reach your aim அப்படின்னு சொல்றதுக்கு தான் சிங்கப்பெண்ணே. ஓகே மேம். எஸ். ஸ்டோரி ஏன் இப்படிலாம் கொண்டு போறீங்க? ஒரு வில்லேஜ் பொண்ணு ஃபேமிலி கஷ்டத்துக்காக வெளியூர்ல இருந்து வேலை பார்த்தா இப்படிலாம் பிரச்சனைலாம் வரும், ஏன் இப்படி காமிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதான் ஐ திங்க் முன்னாடி சொன்ன மாதிரி எதையுமே கொஞ்சம் எக்ஸாஜரேஷனோட காமிச்சாதான் நம்ம மக்களுக்கும் அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படியே நடக்கிறதே திரும்பி சீரியலில் பார்க்கறது ஐ டோன்ட் திங்க் ஸோ வில் பி எனிவேர் இன்ட்ரெஸ்டிங். ஸோ லைட்டாக எக்ஸாஜரேஷன் எதுலேயுமே இருக்கும். மூவியில் கூட ஓகே நம்ம சொசைட்டியில் நடக்கிறது தான் காமிக்கிறாங்க, பட் அதையும் ஒரு லைட்டாக ஒரு டிஞ்ச் ஆஃப் எக்ஸாஜரேஷன் இருக்கும். அப்போ தான் அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். இப்போ காமிக்கிற ரொமான்ஸ் எல்லாம் அப்படியே நடக்குதா நம்ம வாழ்க்கையில்? இல்லையே, எல்லாமே லைட்டாக எக்ஸாஜரேட் பண்ணி ஐயோ இதெல்லாம் நம்மளுக்கு நடக்கல, சரி அட்லீஸ்ட் படத்துலையாவது பார்ப்போம்னு தான் பாதி பேர் போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ தட்ஸ் ஹவ் எல்லாம். நானே கேட்குறேன், இந்த ஹீரோ அடிக்கிற அடி, நான் 10 பேர் வருவாங்க, ஒரு ஹீரோ அடிக்க முடியுமா? கூட்டு சேர்ந்து ஒரு குத்துனானா அந்த ஹீரோ காலி அங்க. ஸோ இதெல்லாம் நீங்க எக்ஸாஜரேட் பண்ணுவீங்க. அந்த அனிமல் மூவில எல்லாம் அவரு சும்மாவே போவாரு, அடிப்பாரு, ரன்பீர் கபூர், அதெல்லாம் ஒத்துக்கிட்டீங்க, ஒரு போலீஸ் கூட வர மாட்டாரு. அப்போ அதெல்லாம் ஓகே. எங்க சீரியல்ல ஒரு பொண்ணு வந்து அது கஷ்டப்படுறத காமிச்சா உங்களுக்கு எல்லாம் ஏன் பிடிக்கல? இந்த கேள்வி வந்து எனக்கே கேட்ட மாதிரி இருக்குது. ஓகே, தென் வந்து இது வந்து கொஞ்சம் லாஸ்டா அந்த ப்ரோமோல கிரிட்டிக்கலான ஒரு கமெண்ட்னே சொல்லலாம். ஏதோ ஒரு ஆப் வச்சிருக்கீங்க எனக்கு. இது என்னன்னா, அது எப்படிங்க தூக்க மாத்திரையை போட்டு ரூம்ல தள்ளி விட்டோன்னே 5 நிமிஷத்துல எல்லாமே ஆயிருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க.
நம்பணும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கை அதானே எல்லாம். அதானே எல்லாம். அந்த மாதிரி நம்பணும். நாங்க காமிக்கிறத ரொம்ப வந்து இந்த மாதிரி வந்து போட்டு அதை இது வந்து திஸ் இஸ் நாட் an ஆராயறதுக்கான ஒரு விஷயம். இது நாங்க வந்து கதைக்களத்தை ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறோம். ஒரு ட்விஸ்ட். இது வந்து நடக்கவே நடக்காதுன்னு எல்லாம் இல்லையே, நடந்திருக்கலாம். நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்பணும்ப்பா. அந்த பட் சி அதுதான் ஒரு there needs to have ஒரு anything needs ஒரு எலிமெண்ட் இருக்கணும். ஒரு ஒரு என்னடா இந்த பொண்ணுக்கு இப்படி ஆகி போச்சே அப்படின்னு 2 பாட்டி அழுதாதானே அப்புறம் எங்களுக்கு டிஆர்பி ஏறும். சும்மா இருங்க ப்ரோ. அதான் ரோட்ல போற டக்குன்னு ஒரு பாட்டி என்னம்மா சண்டாலி இப்படி பண்ணிட்டியேமா அப்படின்னுட்டு அவங்க அழுவணும் வீட்டுல. ஐயோ இப்படி ஆயிடுச்சு ஆனந்திக்கு, இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுவா அப்படின்னு அவங்க எல்லாம் உட்காந்து போய் வாசல்ல ஒரு ஊர்ல இருக்கிற 4 கிழவிங்க பேசணும். அதுக்கு தான் நாங்க அந்த ட்விஸ்ட் வைப்போம். போய் மக்கள் பார்ப்பாங்க. அப்போ ஐயோ ஆனந்தி எப்படி காப்பாத்துறதுன்னு நீங்க எல்லாம் இப்போ யோசிச்சு நாங்க பண்ணுவோம், காப்பாத்துவோம். பாருங்க, வெயிட் பண்ணி பாருங்க. அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த கேள்விகள்ல பதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எவ்வளவு ஒரு காமெடியான ஒரு ஆளுன்னு. நீங்க கேட்டீங்க நான் ரொம்ப கோவமான ஆளு கிடையவே கிடையாது. ஃபுல் காமெடி பர்சன். காமெடி பீஸுங்க அப்படின்னு அதேதான் சும்மா பார்க்கதாங்க இப்படி ஃபுல் காமெடி பர்சன் மாதிரி. என்னோட காற்றுக்கு என்ன வேலின்னு ஒரு சீரியல் பண்ணியிருப்பேன். அதுல வந்து பானுமதி கேரக்டர் ஒரு பயங்கர ஜாலி கேரக்டர். அதுல நாங்க இதான் பாடி ஐயோ அந்த கிழவி என்னமோ சொல்லுதியா ஐயோ பாரடி அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் வரும். ஆக்சுவலா அதுதான் என் கேரக்டர். செம்ம ஜாலியா வந்து ஃபன் பண்ணிக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு that's how I am as a person. So ரொம்ப I don't stress myself into too many complications. Just take life easy. That is my mantra. மேம் இது நான் நிறைய சீரியல்ல பார்த்திருக்கேன். நிறைய சீரியல் ஆர்டிஸ்ட் இல்ல கையில வச்சுட்டே சுத்துவாங்க. ஆக்சுவலா அது என்னது, அது என்னதான் பர்பஸ்க்கு யூஸ் பண்றாங்க? இது இல்லனா நாங்க எந்த ஆர்டிஸ்டையும் நீங்க இவ்வளவு அழகா பார்க்கவே முடியாது. அதுதான் முழுக்க. ஆமா, எல்லா ஆர்டிஸ்டும் ஏன் இவ்வளவு அழகா இருக்காங்க? மேக்கப் அந்த இந்த விஷயங்கள். நோ, இது எங்களை காப்பாத்துது. பக்கத்துலயே இருக்கும். அங்க எங்க ஒரு சீரியல்ல கூட நீங்க வந்து எந்த இதுலயும் ஃபேன் போட விட மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு வாய்ஸ் பிரேக் ஆகும். அதனால ஃபேன் கிடையாது. ஏசி சம்டைம்ஸ் ஒர்க் ஆகும், சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாது. ஃப்ரெஷ்ஷா எப்படி தெரியும்? இது இல்ல, நாங்க இல்ல. சோ அது கூட லைட்டா நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். ஆக்சுவலா என்ன இருக்குது ஒண்ணு பாருங்க, காத்து எப்படி வருது. இது எப்படி இருக்கு எனக்கு? வாவ் மேம், நல்லா காத்து வருது மேம். கரெக்ட். அதுல இன்னொன்னும் இருக்கும். அதுல வந்து நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா அதுல வந்து அந்த வேப்பர் மாதிரி வரும். இதுல இல்ல, there is சவுண்ட் வச்சு நிறையவும் வச்சுக்கலாம். ஸ்பீடெல்லாம் சுத்துது. ஸ்பீட் வரும். ஆனா என்ன ஸ்பீடா சுத்தானே என் முடி மட்டும் பறக்க மாட்டேங்குது. நானும் பார்த்துருக்கேன். அது நூடுல்ஸ் மண்டேன்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி வராது. அது மண்டேன்ஸா? சாரி, ஒன்னால அச்சீவ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. யோகி இந்த மண்டையை வச்சுட்டு உங்களுக்கு இது வந்து அப்படியே இப்படி விரிஞ்சு அப்படியே ரன்பீர் கபூர் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? எஸ் மேம். நல்லா இருக்குல்ல கேட்க? ஓகே மேம், தேங்க் யூ so much. டாடா பை பை. யோகி பாபி மாதிரி இருந்துகிட்டு மண்டையை வச்சுக்கிட்டு போச்சு எடிட் பண்றவன் ஜாலியா இருப்பான். இந்த ஆஸ்ட்ரிச் தெரியுமா? நெருப்புக்கோழி இப்படி இருக்கும். நெருப்புக்கோழி. ஓகே, நாங்கள் உங்களை வந்து சீரியல்ல ஆக்ட் பண்ணி பார்த்துருக்குறோம். இப்போ இந்த வீடியோல உங்களை வந்து ஒரு உங்களுடைய அனைத்து திறமைகளையும் நாங்கள் வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். ஓகேங்களா? From comedy to being very serious to yes. So அது என்ன சீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன், ஓகே, அந்த பையன் வந்து அம்மா நான் அந்த பொண்ணை லவ் பண்றேம்மா, எனக்கு அந்த பொண்ணு வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். என்னோட சன்னா? ஆமா. ஓகே, அந்த சன் யாரு? நான் தான். யோகி சொல்லுப்பா, பொண்ணு யாருப்பா? இந்த இன்டர்வியூ மூலமா உனக்கு ஏதோ நீ ஃபிக்ஸ் பண்ணிக்க பாக்குற. ஐயோ கட் பண்ணிருங்கப்பா, இதெல்லாம் கட் பண்ணிருங்கடா. எனக்கு நல்லா புரியுது. என்ன வச்சு வீட்ல இத சொல்லி உங்க கல்யாணத்தை நடத்திக்க பாக்குறீங்க. எனக்கு உள்குத்து புரிஞ்சு போச்சு. கமான், நல்ல ஐடியா இருக்கு. நான் அம்மா கிட்ட பேசுறேன். கமான் மச்சான், சொல்லுங்க தம்பி, நம்ம பண்ணிக்கலாம், பண்ணுவோம், முடிப்போம். கமான். அம்மா, ஒரு பொண்ணை வந்து பார்த்தேம்மா. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னே அப்படியே வந்துட்டேம்மா. லவ் பண்ணலான் இருக்கேம்மா, கல்யாணம் நாளைக்கே பண்ணலான் இருக்கேம்மா. பார்த்து இந்த டைலாக்கு ஃபர்ஸ்ட் நான் கோபப்படவே முடியாது. சிரிப்பு வருது. நாளைக்கே கல்யாணம், இதெல்லாம் காமெடி. ஏங்க நாளைக்கு வந்து கல்யாணம் பண்றேன்னு சொல்றேன் அப்படிங்க. ஒரு ஆக்டிங்ல கூட
நியாயம் வேணும். நேயர்களே நீங்களே சொல்லுங்க, நியாயமா யோகி. நான் அவ்வளோ எமோஷன்ஸை கொண்டு வந்தேன் as a mother. அவ்வளோ வந்துட்டு புசுக்குன்னு எனக்கு சிரிப்பு வந்துச்சு. அம்மா வந்து கோவப்படுவாங்க, முதல்ல சிரிச்சுட்டாங்களே. அம்மா இன்னொரு 1 வருஷத்துல அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கேம்மான்னு சொன்னா பரவாயில்ல, நாளைக்கு அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு போடா வேலை இருக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட மாட்டாங்க அம்மா. ரைட்டு, கரெக்டா வந்து கொஞ்சம் கரெக்டா வாங்க. ஓகே, கட் கட் கட், திரும்பி புதுசா வாங்க. அம்மா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ யாரோ ஆக்ஷன். அம்மா ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆக்ஷன். அம்மா ஒரு பொண்ணை பார்த்தேம்மா, லவ் பண்ணிட்டேன். பொண்ணா? ஆமா. என்ன பையனாமா? பையன்னு சொல்லிடுவியோன்னு பயந்துட்டே இருந்தேன். பொண்ணுன்னு தான் கூட்டிட்டு வந்திருக்கியா? சொல்லு. அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். வேணான்னு மட்டும் சொல்லிடுறேன். யார் அந்த பொண்ணு? படத்தெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்குமா? படத்துல நடிக்கிற பொண்ணா? நம்ம ஃபேமிலிக்கு எப்படி செட் ஆகும்? நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகணும், எனக்கு செட் ஆகுமா? நீ இந்த ஃபேமிலியில தானே பிறந்து வளர்ந்த, தனியா மேல இருந்து குதிக்கலல்ல. இல்ல இருந்தாலும் இந்த ஃபேமிலிக்கு இருக்கிறேன்னா இங்க வர கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு இந்த ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். உனக்கு மட்டும் வேணும்னா நீ அதுக்கு மேல இருந்து குதிச்சிருக்கணும். புரியுதா? அம்மா நீங்க பேசுறது எனக்கு பிடிக்கவே இல்லம்மா. ஏமா அப்படி பண்றீங்க? என்னங்க அப்பா மத்தியானத்துக்கு சாம்பார் வேணுமா? இல்லப்பா, கீரை வேணுமா? அவனா ஏதோ பொலறிக்கிட்டு இருக்கான், விடுங்கங்க. எனக்கு என்ன வேற வேலை? தேங்க்யூ தேங்க்யூ. பசங்க இப்படி வந்து பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னா இப்படிதாங்க அவங்களுக்கு டோஸ் கட் கொடுக்கணும். என்னங்க சாம்பார் வேணுமா, மத்தியானத்துக்கு புளிக்குழம்பு வேணுமான்னு கேளுங்க, சரியா போயிடும். ரைட்டு மேம். ஸோ நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கிறீங்க அப்படின்றனால அது சின்ன வயசுல இருந்தே பிறக்கும் போதே அப்படின்றீங்களா? ஆமாப்பா, அப்படிதான். அதெல்லாம் வந்து தானா கூடயே பிறந்து வளர்ந்து. ஓகே தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு இதுக்கு நான் எக்ஸ்ட்ரா ஏதாவது சாக்லேட் வாங்கி கொடுக்கணுமா? கட் பண்ண பிறகு மேடம் சொன்னேன்ல எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுங்க. கண்டிப்பா. Extra payment. Extra payment. இங்க மக்களே, நான் சொல்லல. ஆமா நீங்க பாட்டுக்கு நான் ஏதோ எக்ஸ்ட்ரா கொடுத்து இப்போ சொல்றேன். நோ ப்ரோ சொல்லிருங்க நிஜமாவே அப்படின்னு சொல்லுங்க. நிஜமாவே தாங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 4 ஃபோட்டோஸ் வச்சிருக்கேன், சில ஃபோட்டோஸ் இருக்கேன். ஸோ அதுல இருக்க எக்ஸ்பிரஷன்ஸ் நீங்க கொடுக்கணும். வாவ். பெட்ஸோட ஃபோட்டோஸ் இருக்கு, அந்த பெட்ஸோட ஃபோட்டோஸ்க்கு நீங்க வந்து எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். நான் வந்து அவங்கள பார்த்து அவங்க மாதிரியே பண்ணணுமா இல்ல அவங்கள மாதிரி அவங்க எப்படி பண்ணிருக்காங்க, என்ன லுக் கொடுத்திருக்காங்க அந்த மாதிரி அப்படிங்கறத நான் ட்ரை பண்ணணும். சரி ஓகே. ரெடியா மேம்? நம்பர் 1. என்ன பாக்குற மாதிரி இருக்கு? ஓகே நைஸ் மேம், கரெக்டா இருக்கு. அண்ட் என்ன ஒரு நாய் சொல்லு. சீச்சி அப்பல அது விசுவாசமான பிராணிங்க, நம்மள தான். ஐயோ டக்குன்னு செல்ஃபி எடுக்கிற மாதிரி இருக்கு. எஸ் என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நைஸ். நெக்ஸ்ட் ஒன். இவங்க என்ன பண்றாங்கன்னே புரியலையே. அவங்க வந்து இப்படி வெக்கப்படுறாங்க. சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி. தென்காசியில் ஒரு தங்க அருவி, உங்கள் சொக்க தங்கம் ஜுவல்லரி. ஐயோ நான் பண்றேன் ஏதோ. வெக்கப்படுறதே நம்மளுக்கு வராதே, நம்ம மற்றவங்களை வெக்கப்பட வச்சுதான் பழக்கம். ஓகே சரி ஓகே. நெக்ஸ்ட். ஐயோ ஐயோ ஐயோ. அண்ட் திஸ் ஒன். இது பேசிக்கா, இது பயங்கரமான நாயா இருக்கு. இது மாதிரி நான் வேணா பேசி காமிக்கணும். இவருக்கு வேணா நான் வந்து மிமிக்ரி பண்றேன். எஸ் பண்ணுங்க. இல்ல சொல்றேன், இந்த மாதிரி தான் அவர் இருப்பாருன்னு தோணுது எனக்கு. இல்லைங்களா? என்னையா என்ன வச்சு ஏதோ காமெடி கிமெடி பண்ணலையே, இந்த அம்மா எல்லாம் என்ன மாதிரி பண்ணவே பண்ணாது, நாமெல்லாம் யாரு அந்த மாதிரி இருக்காரு அவரு. ஓகே மேம். ஸோ இவ்வளவு நேரம் பேசுனதுல எனக்கு நாங்க வந்து வெளியில பார்க்கும்போது வேற ஆர்த்திராம் அவர்களை பார்த்தோம், இங்க பார்த்ததுக்கு அப்புறமா வேற ஆர்த்திராம பாக்குறோம். என்ன சாமி நடக்குது இங்க? This is actually me. This is me. அது எல்லாமே ஒரு கேரக்டர்ஸ் ஒரு இது எடுத்து பண்றப்போ அங்க வந்து நம்ம இன்டெலிஜென்ஸை நம்ம யூஸ் பண்ணி அந்த கேரக்டருக்கு நம்ம அடாப்ட் ஆகி பண்றது. பட் ஆஸ் அ பர்சன் ஐ எம் அ வெரி ஜாலி குட் பர்சன் அண்ட் செம ஃபன் லவ்விங் அண்ட் yes, I believe in destiny, I believe in karma. So
அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் போயிட்டோம்னாலே யூ ஸ்டார்ட் பிலீவிங் இன் யோர் யூனிவர்ஸ். ஸோ வென் கர்மா இஸ் அ பூமராங், நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி 1008 வாட்டி யோசனை பண்ணி பண்ணுவோம். ஸோ அதனால we make sure people around you are happy. And when I think about நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுவடை செய்வாயின்னு சொல்கிறாங்கன்னா அது சயின்ஸ்லேயும் அதுதான் பொருந்தும். வாட் யூ சோ இஸ் வாட் யூ ரீப். சிம்பிள். ஸோ இட்ஸ் சயின்டிஃபிக்காக. ஸோ ஐ பிலீவ் இன் தட். இஃப் யூ சோ ஹாப்பினஸ் யூ வில் ரீப் ஹாப்பினஸ். யூ சோ sorrow you will get sorrow back. So let's be happy எல்லாருக்கும். let's spread happiness, let's spread positivity, more important. ஏன்னா நெகட்டிவிட்டி நிறைய இருக்குது. ஸோ அதையும் மீறி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு let's be happy, let's be positive, let's talk nice about people and everything, and spread happiness. Thank you so much. Thank you, ma'am. Thank you. DGP Marine Kingdom, Chennai. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும்.